வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய கூட்டுறவு சட்ட வரலாறுக்குரிய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியும் நம்ம கூட்டுறவுக்குரிய சட்ட திட்டங்கள் பற்றி நம்ம ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் பார்த்துருந்தோம். அது அதில் சில முக்கியமான சட்ட திட்டங்களும் ப்ளஸ் லா அண்ட் ஆர்டர்ஸும் கொஞ்சம் பார்த்தோம். இதில் அது ஃபஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்தெந்த சட்டத்திட்டங்கள் மூலமாக உருவானது, எந்த சிறப்பியல்புகள் என்ன, கொள்கைகள் என்ன, அது சம்மந்தமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். கிராம கடன் மதிப்பீட்டு குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1951. கிராம கடன் மதிப்பீட்டு குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னா 1951. தமிழ்நாடு நிலவள வங்கி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1934. தமிழ்நாடு நிலவள வங்கி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1934. டவுன்சென்ட் குழு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1927. டவுன்சென்ட் குழு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1927. மகாராஷ்டிரா கூட்டுறவு சங்க சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? திங்க் 1925 நினைக்கிறேன். மாற்றி கொடுத்துருக்காங்களா இல்லை கரெக்டானு பார்த்துக்கோங்க. எனக்கு 1925 மாதிரி தோணுது. நீங்கள் கரெக்டான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். 27னா 27 கமெண்ட் பண்ணுங்கள், 25னா 25 கமெண்ட் பண்ணுங்கள். மகாராஷ்டிரா கூட்டுறவு சங்க சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? இதுக்குரிய ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். மாண்டேகு ஜேம்ஸ் போர்ட் சீர்திருத்தம் வெளிவந்த ஆண்டு 1919. 1919. கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1904. இந்தியாவில் கூட்டுறவு சட்டத்தை உருவாக்கிய குழு சர் எட்வர்ட் லா குழு 1904. ஓகேங்களா, கூட்டுறவு சட்டத்தை உருவாக்கிய குழு சர் எட்வர்ட் லா குழு 1904. சர் எட்வர்ட் லா குழுவின் உறுப்பினர்கள் சர் ஃப்ரெட்ரிக் நிக்கல்சன் மற்றும் டூபர்னே. சர் ஃப்ரெட்ரிக் நிக்கல்சன் மற்றும் டூபர்னே. சர் எட்வர்ட் லா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1901. எட்வர்ட் லா குழு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஆண்டு 1901. பஞ்சக்குழுவின் பரிந்துரை எது? வட இந்தியாவில் மக்கள் வங்கிகளை கொண்டு வரது பஞ்சக்குழுவின் பரிந்துரை. பஞ்சக்குழுவின் அறிக்கை உருவான ஆண்டு மற்றும் அறிக்கை தந்தவர் 1901. அறிக்கை உருவாச்சு, அறிக்கை தந்தவர் டூபர்னே. சர் ஃப்ரெட்ரிக் நிக்கல்சன் அறிக்கை வெளியிட்ட ஆண்டு 1895. இந்திய கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1904. 1912 கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம். இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா 1912. 1904 ஆண்டு கூட்டுறவு கடன் சங்கங்களில் உள்ள குறைகளை நீக்கி வெளிவந்த சட்டம் தான் 1912 ஆண்டு கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம். கடன் சங்கங்களும் கடன் சார்பற்ற சங்கங்களும் அமைக்கப்பட இச்சட்டம் வழிவகுத்தது. கடன் கொடுக்குற சங்கம்னாலும் சரி, கடன் சம்பந்தம் இல்லாத சங்கங்களாக இருந்தாலும் சரி, அமைக்கிறதுக்கு இச்சட்டம் வழிவகுத்திருக்கு. மத்திய தலைமைச் சங்கம் அமைக்க வழிவகை செய்துள்ளது. நகர சங்கம், கிராம சங்கம் என்ற வகைப்பாடு நீக்கப்பட்ட சட்டம். இதெல்லாம் கேட்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1904 ஆண்டு சட்டத்தில் காணப்பட்ட குறைகள் என்னென்னா, கடன் சங்கங்கள் மட்டுமே சட்டத்தில் கீழ் அமைக்க முடியும். 12ல் 2மே அமைக்கலாம்னு சொல்லிட்டாங்க. தொடக்க சங்கம் மட்டுமே அமைக்க முடியும். 1912 மத்திய தலைமைச் செயலகம் ஸ்டார்ட் பண்ணாங்க. தொடக்க சங்கங்களுக்கு தேவையான நிதி உதவி செய்ய வழிவகை இல்லை. ஸோ இதெல்லாமே 1904 ஆண்டு சட்டத்தில் குறைகளாக இருந்துச்சு. 1904 ஆண்டு கடன் சங்கங்களின் சட்டத்தின் அம்சங்கள் என்ன? ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் சங்கத்தில் சேரலாம். 10 நபர்களுக்கு மேற்பட்டவர்கள் ஒன்று கூடி அமைக்கலாம். கிராம சங்கம், நகர சங்கம் அப்படின்ற 2 வகை இருந்தது. கிராம சங்கங்கள் வரையறுக்கப்படாத பொறுப்பாகவும் நகர சங்கங்களுக்கு வரையறுக்கப்பட்ட பொறுப்பும் இருந்துச்சு. வருமான வரி, வரிவில்லை ஒட்டுதல், பதிவு கட்டணத்திலேருந்து விலக்கு, இதெல்லாமே அம்சங்களாக சொல்கிறாங்க 1904 ஆண்டு. அதே மாதிரி 1983 தமிழ்நாடு கூட்டுறவு சட்டத்தோட சிறப்பியல்புகள் என்னென்னா, இதற்கு முன்னாடி வெளியான 1934 தமிழ்நாடு கூட்டுறவு நிலவள வங்கி சட்டத்தின் சரத்துக்களை உள்ளடக்கியது தான் 1983 சட்டம். ஸோ இது நிலவள வங்கியோட சட்டங்கள்ன்றது தனியாக இல்லாமல் ஒன்றா ஜாயின் பண்ணிட்டாங்க. 1934 தமிழ்நாடு கூட்டுறவு நிலவள வங்கி சட்டம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அனைத்து கூட்டுறவு சங்கங்களுக்கும் ஒரே கூட்டுறவு சட்டமாக அமைந்துள்ளது. எல்லா கூட்டுறவு சங்கங்களுக்கும் ஒரே கூட்டுறவு சட்டமாக அமைந்தது. 1983 தமிழ்நாடு கூட்டுறவு சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 13/7/1988 தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டது 13/7/1988. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983. 1961 ஆண்டு சட்டத்தில் உள்ள குறைகளை நீக்கி புதிய சட்டம் தமிழ்நாடு அரசால் 1983 கொண்டு வந்துள்ளது.
1961 தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தோட சிறப்பியல்புகள். மாநில அரசு கூட்டுறவு சங்கங்களின் பங்குத்தொகை செலுத்த வேண்டும். கடன் சங்கங்கள், விற்பனை சங்கம், பண்டகச்சாலை ஆகியவற்றில் அனைவருக்கும் உறுப்பினராக வழி. கூட்டுறவு சங்க நிர்வாகக் குழு பதவிக்காலத்தில் ஆண்டுக்கு 1/3 பகுதி பதவிக்காலம் முடியும். அவர்களின் இடத்திற்கு மீண்டும் தேர்தல் நடக்க வழிவகை. நடுவர் நீதிமன்றம் அமைக்க வழி. ஒருவர் ஒரே நேரத்தில் 5 சங்கங்களுக்கு மேல் இடம் பெறுவதை தடுக்கும் வழிவகை. இதெல்லாமே 1961 சட்டத்திட்டத்தோடைய சிறப்பியல்புகள். அடுத்து கிராம கடன் மதிப்பீட்டுக் குழுவின் சிறப்பியல்புகள். மாநில அரசு பங்கு பெறும் அளவில் மாநில கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் திருத்தி அமைக்கப்பட்டது. மாநில அரசுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த கிராம கடன் மதிப்பீட்டுக் குழு. 1932 தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டத்தோட சிறப்பியல்பு என்ன? இதான் ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்தது. ஸோ அப்போ என்ன சிறப்பியல்புகள்னு பாருங்கள். கூட்டுறவு சங்க நோக்கங்களை மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்துச்சு. சிக்கனம், சுய உதவி, பரஸ்பர உதவி, கூட்டுறவு, கல்வி மக்களிடையே பரப்பி பொருளாதார முன்னேற்றத்திற்கு வழிவகுத்தல், வழக்கு தொடர்தல், நிறைவேற்றுதல், வழக்குகளை முடிவு கட்ட கட்டணம் வசூலித்தல், தீர்ப்பை நிறைவேற்றுதல், நிர்வாக குழு கலைத்தல், தண்ட வசூல் நடவடிக்கை மேற்கொள்ளுதல், தவறான தகவல் கொடுத்தல், கீழ்ப்படியாமை, சட்டப்படியான ஆலைகளுக்கு கட்டுப்படாமல் இருத்தல் ஆகியவற்றிற்கு தண்டனைகள் வழங்க இச்சட்டம் வழிவகுத்தது. மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டத்தின் அம்சங்கள். மாநில அரசின் நேரடி பார்வைக்குள் இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்தது. ஒவ்வொரு மாநிலமும் தனித்தனி கூட்டுறவு சங்க சட்டம் இயற்ற வழிவகை செய்தது. ஸோ இதில் மொத்தமே 4 சட்டங்கள். அந்த 4 சட்டம் எப்படி உருவானது, அதில் இருந்து என்ன குறைகள், அதோடைய சிறப்பியல்புகள் என்ன, எதன் மூலமாக எந்த சட்டம் உருவானது தான் நம்ம இந்த இதில் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். 4 சட்டங்கள் தான். இது திரும்ப அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு கூட. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். இந்த நோட்ஸ்க்குரிய PDF நம்ம அகாடமியில் ஸ்டடி மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த நோட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுக்குரிய டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க கீழே காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.